ஒரு குடும்பத்துல உள்ள குடும்ப உறுப்பினர்கள் இருந்தா அவரோட அப்பாவோ அம்மாவோ அழுவாங்க, அவரோட நண்பர்கள், குடும்பத்தார்கள், உறவினர்கள் அழுவாங்க. ஒரு நல்ல தலைவன் இறந்தா மட்டும்தான் நாடே அழுவும். நாடே அழுகக்கூடிய சூழ்நிலையில உள்ள ஒரு தலைவர் ஜூலை 27 இயற்கை எழுதினார். அவரை பத்தியும் அவரோட வாழ்க்கையை பத்தியும் தான் இன்றைய வலைவீச்சு சமூக வலைத்தள குறுஞ்செய்திகளின் சங்கமம் நிகழ்ச்சியில கேட்க இருக்கும். அவரோட இளமை பருவத்தை பத்தி பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் அப்படிங்கிற குட்டி தீவுல அக்டோபர் 15 1931 பிறந்தார். ஸ்கூல் படிப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்கக்கூடிய நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு ஏழ்மையில இருந்ததுனால தன்னோட அப்பாவுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல செய்தித்தாள் போடுற வேலையை சிறு வயதிலே பார்க்குற சூழ்நிலை ஏற்பட்டது. ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு மேற்கொண்டு உயர்கல்விக்காக திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சாரு. 3 வருடம் படித்து முடித்த பிறகு மேலும் பொறியியல் படிப்பில் சேர ஆசைப்பட்ட அவர் சென்னையில் உள்ள MIT பொறியியல் கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் BE ME படிச்சு முடிச்சாரு. படிச்சு முடிச்சதும் 1960 DRDO ஆராய்ச்சி துறையில முதல் முறையா பணியாற்றினாரு. அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது ராணுவத்துக்கு குட்டி விமானம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதை அவர் சிறப்பா செஞ்சு முடிச்சதுனால ISRO ஆராய்ச்சி துறையில பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சது. விண்வெளி துறையில் தன்னுடைய முத்திரையை பதிக்க விரும்பிய அவர் ஒவ்வொன்றாக அதை செயல்படுத்தியும் காட்டினார். இன்னைக்கு இந்தியாவை விண்வெளி துறையில மற்ற எல்லா நாடுகளையும் பார்க்க வச்ச ஒரே தலைவர் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். 2002 எல்லா கட்சியும் சேர்ந்து இவரை குடியரசுத் தலைவராக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தேர்தலையும் நிற்க வைத்தாங்க. குடியரசுத் தலைவரா பதவியேற்றாரு. 5 ஆண்டுகள் குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இவர் மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையா இருந்தார். குடியரசுத் தலைவர் விண்வெளி ஆராய்ச்சி ஆய்வாளர் அப்படிங்கறத தாண்டி ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற பின்பம் இவருக்கு இருக்கு. மக்களின் மீதான குறைகளை தெரிஞ்சுக்கிறது, அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்கு, இதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுல இவர் மிஞ்சிக்க ஆளே கிடையாது. இவருக்கு கீழே நிறைய அமைப்புகளும் இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா லீட் இந்தியா 2020 அப்படிங்கிற ஒரு அமைப்பு மரங்களை நடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல தமிழ்நாட்டில் செயல்பட்டுட்டு வருது. அவரோட இழப்ப உலக நாடுகள் அனைத்தும் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாகவே கருதுது. அவரோட கனவுப்படி 2020 இந்தியா வல்லரசாக வேண்டும் என்பதை மனதில் கொண்டு கனவு காணுவோம், கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள போராடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.